பேர் வந்து மனோஜ்குமாருங்க. ஏஜ் வந்து 34 ஆகுது. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் ரோஜா மனோஜ். ஏஜ் வந்து 29 ஆகுது. ஸோ நாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பை ப்ரொஃபஷன் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 11 வருஷமா. ஸோ ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும். ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 300 கிலோமீட்டர் வண்டி வரணும். என்ன ஆகுனா ஹோல் டே ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் பேஷனுக்காக தான் வந்து வண்டி ஓட்டவே ஆரம்பிச்சேன். நான் படிச்சது ஐடி ஃபீல்டு. பட் வந்து வண்டியோட பிடிக்குன்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆனேன். பட் ஸ்டார்டிங்ல 2 வருஷம் 3 வருஷம் பெருசா தெரியல. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுனால பயங்கரமான பேக் பெயின் வர ஆரம்பிச்சது, நீ பெயின் வர ஆரம்பிச்சது, ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிச்சது. இதுக்காக மெடிசன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 வருஷம் கண்டினியூஸா மெடிசன் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அந்த பேக் பெயின் தாங்க முடியாது. யூஸ்வலா சொல்லணும்னா நார்மலா ஒரு சிட்டிங் பொசிஷன்ல உட்கார முடியாது, நின்றுட்டும் நிற்க முடியாது. என்ன ஆகும்னா என்னோட பேக் போன் வந்து ரொம்ப பெயினா இருக்கும், திரும்பிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நைட் படுக்கும்போது பில்லோட சப்போர்ட் மட்டும் தான் படுக்க முடியும். இல்லை அப்படின்னா அம்மாவோ இல்லை வந்து ரோஜாவோ பார்த்தீங்கன்னா எனக்கு கை கால் அமுத்தி ஒன்றும் ரிலீஸ் ஸ்ப்ரே மூவ் ஸ்ப்ரே ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். மொபிசாக்சின் பெயின் டேப்லெட்டா ஒரு 8 வருஷமா சாப்பிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் சீசன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வந்துடும். ஏன்னா நான் தண்ணி ரொம்ப புவரா இன்டேக் பண்ணுவேன். தண்ணி ஹேபிட்டே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்கனால டிராவல்லே இருப்பேன். அதனால தண்ணி குடிச்சா யூரின் போகணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால என்ன ஆச்சுன்னா கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வர ஆரம்பிச்சது. என்னோட ஸ்டோனோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 12 to 13 mm வரைக்கும் போகும். ஸோ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா 6 mm மேலே வருது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் என்னோட பெயின் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் புரியுமா சொல்லணும்னா என்னோட ஸ்டோன் பெயின் தாங்க முடியாது. கீழே வந்து யூரின் பிளாக் ஆயிடும். அது பிளாக் ஆகி வாயில ரிவர்ஸ் ஆகும். இதுக்காக நீல் டேப்லெட், சிஸ்டோன் டேப்லெட் டாக்டரோட பேசிக்கிட்டே இருப்பேன். அங்கேயே படுத்து ட்ரிப்ஸும் போட்டுக்குவேன். இப்படிதான் எனக்கு ஹெல்த் கண்டிஷன். அது மட்டும் இல்லாம நான் பயங்கரமான ஃபுட் நல்லா சாப்பிடுவேன். அதாவது டாக்டர்ஸ்க்கு வந்து மீட் பண்ணுவோம். வீக்லி மீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதுல டாக்டரோட சேர்ந்து நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். இப்படி சாப்பிட்டு எக்ஸஸ் வெயிட் எடுத்துட்டு ஒரு 23 kg போயிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஒரு ஏஞ்சல் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி கோச் வந்தாங்களோ அதே மாதிரி எனக்கு இங்க ஒரு கோச் மூலமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண டே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன டிவி ரிமோட் எடுக்க சொன்னா கூட யாராவது எடுத்து சொன்னா எடுக்க மாட்டேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் நாள் யாரையும் டிபெண்ட் பண்ணல, என் வேலையை நானே செய்யற ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோச் 3rd டே கூப்பிட்டு வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்னாங்க. செக் பண்ணி பார்த்தேன் 1.5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னா நான் பிசிக்கலா சொல்லணும்னா ஃபிட்னஸ் ட்ரெயினரா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் விளையாடுவேன், ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கேன், வாலிபால் விளையாடுவேன், ஸ்கிப்பிங் பண்ணுவேன், வாக்கிங் ஜாக்கிங் என்ன பண்ணாலுமே ஒரு மாசம் ஃபுல்லா ஃபாலோ பண்ண ஒரு 2 கிலோ குறையும். ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஒரு உளுந்து வடையோ ஒரு பப் சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகுது. தெரியாது, மானிட்டரிங் தெரியல. பட் இங்க எந்த ஒரு ஃபாலோ பண்ணல, பெருசா எஃபோர்ட் போடல. கோச் என்ன சொல்றாங்களோ கரெக்டா கேட்டு லைட்டா ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் மாத்தினா அதுக்கு 1.5 kg வெயிட் லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம என்னோட பாடி கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்தரா கேட்டிருந்தேன், நான் இன்னுமே ஃபாஸ்டா ரிசர்ச் இருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன். இந்த எஜுகேஷன் கனெக்ட் பண்ணி விட்டாரு. இந்த எஜுகேஷன்ல என்ன சொல்லிக்கிறாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்தது வெயிட் லாஸ்க்காக மட்டும் தாங்க. ஆனா 15வது நாள் எந்த மெடிசின்ஸுமே இல்லாம என்னோட பேக் பெயின் நார்மல் ஆனது. 1 month ப்ராசஸ்ல கிட்னி ஸ்டோன் பெயின் இல்ல. கிட்டத்தட்ட பல வருஷமா சாப்பிட்ட மெடிசின்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். 1 monthல 9.6 kg வெயிட் லாஸ் பண்ணேன். 3 monthsல 23 kg வெயிட் லாஸ் பண்ணி ஆஸ் ஆஃப் நவ் 24 kg வெயிட் லாஸ் பண்ணி 3 வருஷமா ரொம்ப ஹாப்பி ஹெல்த்தியா இருக்கேன். தேங்க்ஸ் டு மை கோச். என்னோட ஹஸ்பண்டோட ரிசல்ட்ஸ் பார்த்து பிடிச்சதா நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தைராய்டு, பிசிஓடி, ஹார்மோன் இன்பேலன்ஸ், ஈரர்ல பீரியட் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம 20 kg எக்ஸஸ் வெயிட்லயே இருந்தேன். ஸோ எனக்கு வந்து 2019ல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ மேஜர் ஆக்சிடென்ட் ஆனதுனால இன்ஜெக்ஷன் டேப்லெட் ஹெவி எடுத்ததுனால ஸ்கின் எல்லாம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் என் ஹஸ்பண்டோட ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவே இல்லை. அவர் ஜாயின் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஒரு 1 month கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு 1 monthலயே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு 5 kg வெயிட் லாஸ் நினைச்சு என்னோட ஸ்கின் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட பாடி ஷேப் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இதுக்கு முன்னாடி நான் மிரரே பார்க்க மாட்டேன். சோ அந்த ஸ்கின் பிளாக் ஆக ஆரம்பிச்சப்போ வந்துட்டு ஆக்சிடென்ட் என்னோட ஸ்கின் என்னால பார்க்கவே முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்னடா பண்ண யோசிச்சிருந்தேன். என்னோட டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க தழும்பு வந்து ஃபேஸ்ல இருக்கிறது மறையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா வந்து இன்டெப்தா வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தழும்பு மறையக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி 1 monthல வந்துட்டு அந்த சேஞ்சஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட வெயிட் லாஸ்க்கும் என்னோட வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ரெடியூஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு என் கோச் கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார் எஜுகேஷன்ல கனெக்ட் ஆகுங்க, நிறைய ரிசல்ட்ஸ் எடுக்கலாம், நீங்க அவங்க சார் சொல்லி தரத கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அப்ப 1 month வரை நான் எஜுகேஷன் பார்க்கவே இல்லை. 1 monthக்கு அப்புறம் எஜுகேஷனே பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஸ்டார்ட் பண்ணது லாக்டவுன் டைம்ல. எஜுகேஷன்ல சார் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. சோ அதை எடுத்து ஒவ்வொன்றா அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுல என்னோட ஃபேட்டோட பெர்சன்டேஜ் வந்துட்டு
குறைய ஆரம்பிச்சிச்சு. irregular பீரியட்ல இருந்துட்டு கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சேன். 3 monthல வந்துட்டு 15 kg வெயிட் லாஸும் பண்ணேன். ஸோ இந்த 15 kg வெயிட் லாஸ் பண்ண ப்ராசஸ்லயே வந்துட்டு ரெகுலரா பீரியட் ஆரம்பிச்சேன். தைராய்டு டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஸ்கின் வந்து டோட்டலா நல்லா சேஞ்ச் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது மட்டும் இல்லாம நான் ஒரு நர்சிங் ஒரு NIBH ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 5 years ஒர்க் பண்ணிருக்கேன். பட் மெடிசனை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஃபுட் ஹேபிட்டை பத்தி எனக்கு தெரியாது. அது இல்லாம 2 பேருமே வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 5 years-ஆ 4.5 years-ஆ பேபி இல்ல. பேபிக்காக நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய பாலிகுலர் ஸ்டடி. ஒரு பேஷண்ட் வந்தா வந்துட்டு நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நான் சொல்லுவேன். பட் வந்துட்டு எனக்கு ஒரு பெயின்னு வரும்போது நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். மந்த்லி வந்துட்டு பாலிகுலர் ஸ்டடி அது போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க நீ இந்த ஹாஸ்பிட்டல் போ, அந்த ஹாஸ்பிட்டல் போ, சஜஷன் நிறைய வரும். இந்த இதை நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேஷண்ட்க்கும் சொல்லியிருக்கேன். ஆனா பட் எனக்கு அந்த வந்துட்டு சொல்லும் போது நிறைய கஷ்டமா இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. யாரோட விசேஷத்துக்கும் போக முடியாது. யாரும் என்னை இன்வைட் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி என்னோட ஓன் சிஸ்டர் கன்சீவா இருந்தாங்க. அவங்களே வந்து என்கிட்ட சொல்லல. சோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். சோ இந்த ப்ரோக்ராம் லக்கிலி எனக்கு கிடைச்சது. சாருக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாரு எஜுகேஷன்ல ஒரு லேடி கேட்டப்ப, நீங்க நினைக்கிறத ஸ்ட்ராங்கா நினைங்க. எப்பயுமே குழந்தை இல்ல நினைக்கிறத விட நீங்க குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கற மாதிரியும் சாப்பாடு ஊட்டுற மாதிரியும் நீங்களா கூட பேசுற மாதிரி நீங்க குழந்தைய கையில வச்சு நீங்க ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுவீங்களோ அதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சார் சொன்னாரு. நான் நினைச்சேன். 4 வருஷமா கிடைக்காத ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு சார் சொல்லி கொடுத்தது, என் கோச்சஸ் ஃபுட் ஹேபிட்ல கரெக்ஷன் பண்ணி கொடுத்ததுலயும் ஃபேட் லாஸ் அண்ட் irregular பீரியட் நார்மலான விஷயத்துல பாப்பா நேச்சுரலா கன்ஃபார்ம் பண்ணா. 4 வருஷமா நிறைய பாலிகுலர் ஸ்டடி என் உடம்புல வந்துட்டு அந்த 4 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் ஃப்ரீயா இருந்ததே இல்லை. டேப்லெட்லயே தான் இருந்துச்சு. ஆனா நேச்சுரலா கன்சீவ் ஆனதுமே நான் ஷாக்கிங் ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த மூமெண்ட்டை நம்பவே இல்லை. நான் கோச்சஸ் கிட்ட கேட்டேன், நானா ஏன்னா இந்த 4 வருஷத்துல 22 டைம்ஸ் வந்துட்டு பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு நாள் கூட பாசிட்டிவ் வந்ததில்ல, லைட் கோட் கூட காமிச்சது இல்ல. ஒரே ஒரு டைம் காமிச்சிச்சு. பட் வந்து அது கன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்பதான் தெரிஞ்சு எனக்கு PCOD பிரச்சனை இருக்குங்கிறதே. சோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஸ்டார்ட் டு எண்ட் வர சார் என்ன எஜுகேஷன் சொல்லுவாரு, கன்சீவா இருக்கவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணேன். பாப்பா எந்த ஒரு மெடிக்கேஷன் இல்லாம ஃபுல்லி வந்து நம்மளோட ஃபுட்ல மட்டுமே பிறந்த என்னோட குழந்தை 3.5 கிலோ நார்மல் டெலிவரியில எனக்கு பிறந்தாங்க ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல்ல. நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அந்த டெலிவரி டைம்ல கூட வந்துட்டு எனக்கு வந்து நான் திருப்பி ரீகெயின் வெயிட் ஆயிட்டேன். 85 kg ஆயிட்டேன். சோ எல்லாரும் சொன்னாங்க உனக்கு நார்மல் ஆகாது, செகண்ட் லாக்டவுன் வேற, பஸ் வேற இல்ல, எதுவுமே இல்ல. நான் ஒரு வில்லேஜ், பியூர் வில்லேஜ், அம்மாவோட வீடு. சோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா எல்லாரும் இப்படி சொல்றாங்க, நான் திருப்பி வெயிட் போட்டேனே, நான் என்னால நார்மல் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். நான் சார் சொன்னதுதான் ஸ்ட்ராங்கா நினைங்க, உன்னால முடியும்னு சொன்னாரு. நான் பாப்பா பிறக்கும்போது ஒரு சொட்டு கண்ணீர் விடல. ரொம்ப ஹாப்பியா நார்மல் டெலிவரியில பாப்பா ஒரு 10 நிமிஷத்துல பிறந்தாங்க. சார் சொன்னது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிச்சு. அந்த இடத்துல நான் பயந்தேன், என் சிசேரியன் பண்ணி எடுத்துருங்கல்ல பயந்தேன். பட் வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அந்த செகண்ட். சோ என்னோட இந்த எஜுகேஷன் தான் இதுக்கெல்லாம் ரீசன். நான் இங்க சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை எடுத்து அப்ளை பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு இவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைச்சது. என்ன கோச் பண்ணி கைட் பண்ண என்னோட கோச் சரவணன் சார்ல அவங்களுக்கும், பூங்குடி மேம் நாகராஜன் சாருக்கும், சபாபதி முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நாங்க இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னாங்க, நாங்க 2 பேரும் ப்ரொஃபஷனல் ஃபார்மா தான். நான் 11 இயர்ஸா ஒர்க் பண்றேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. எல்லாமே தெரியும். அதாவது டாக்டர்கிட்ட என்ன பேசணும், மனப்பாடம் பண்ணுவோம், அதை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே ஒப்பிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர பேசிக்ஸ் தெரியல. இந்த பேசிக்ஸ் என்ன பண்ணுங்கிறத இந்த எஜுகேஷன் கனெக்ட் ஆன எனக்கு ஸ்டார்டிங்ல வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதாவது எப்படி பைண்ட் ஆகும், எங்க ஆக்ட் ஆகும், என்ன மோட் ஆஃப் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்க ஆரம்பிச்சேன் கோர்சஸ் கிட்ட. அவர் நீட்டா அழகா என்ன பண்ணாருன்னா எஜுகேஷன் கனெக்ட் பண்ணி விட்டாரு. நீ என்ன கொஸ்டின் வேணும் இங்கே கேட்டுக்கோ, இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்க கிடைக்கும்னு சொன்னார். அதை நான் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன், யாருமே வந்து இவர் எந்த விஷயங்கள் சொன்னதில்லை, பேசிக்கா சொல்லி கொடுப்பாங்க. பட் இவர் வந்து ஆணித்தரமா அந்த பிலீவ்னஸ், அவர் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து லைஃப்ல அப்ளை பண்ணது மூலியமா தான் ஈஸியா சொல்லிட்டாங்க இல்லையா. ஏன்னா நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். பேபி இல்லாதங்கனால என்ன தனி கூட தான் அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றதை நான் செய்யல. அதனால எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வெளியே வரதுக்காக வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்தேன். இந்த ப்ராசஸ் ஆக்சிடென்ட் ஆகி ரெக்கவர் ஆகி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஆனா ஒரே விஷயம் தான், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். இந்த எஜுகேஷன், இந்த ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் காரணம்னா சாரோட எஜுகேஷன் மட்டும்தான். ஏன்னா ஒபிசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் சொல்லியிருக்காங்க. டாக்டரோட கேட்பேன் நான். பட் அவங்க சொல்ற விஷயத்த எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் கிடையாது. பட் என்னன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் அவுட்புட் வேணும் இல்லையா, அந்த அவுட்புட் கிடைக்கல. பட் எனக்கு இங்க வந்து ஸ்ட்ராங்கா கூட இருந்து மானிட்டர் பண்றதுக்கும், கோச் பண்றதுக்கும், மென்டார் பண்றது, ஒரு படியில கோச் கிடைச்சாங்க. தப்பு பண்றதை தப்புன்னு சொல்றதுக்கும், சரின்னு சொல்றதை சரியா பண்றதை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கும் எனக்கு வேற எங்கேயும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல.
எனக்கு எல்லாமே இங்கே சார் மூலியமா கிடைச்சது. இந்த இடத்துல நான் என்னோட கோச் சரவணகுமார் சர்மாக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சீனியர் கோச் பூங்கரி மேமுக்கும் நாராயண் சார் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஜுகேஷன் மஸ்ட் கனெக்ட் ஆனதுனால தான் எங்க 2 பேத்துக்கும் இப்போ அருமையான ரிசல்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க நிறைய பேருக்கு கோச் பண்றோம்னா அதுக்கும் காரணம் சார் சொல்லி கொடுத்த இந்த எஜுகேஷன்ஸ் நிறைய எடுத்து கத்துக்கிட்டு அப்ளை பண்ண விளைவு தான். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஹோல் ஃபேமிலி சார்பா சௌதரி சாருக்கும் கோமதி மேமுக்கும் ஃப்ரம் தான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரவி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா அவரோட விஷயம் இல்லை அப்படின்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் தெரியாம டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாம லைஃப்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ஒரு 40 to 50% மீட் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னா சாரோட ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் எங்களோட சீனியர் கோச்சஸ் எல்லாத்துக்கும், மார்க்யூஸ்க்கும், ஹெர்பலைஃப் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் யாரை வெல்கம் பண்ண போறேன்னா, இது ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீக் நடந்த மொமெண்ட். இது நாங்க அடிக்கடி எம்சி பண்ணுவோம். பட் என்னன்னா சாரை வெல்கம் பண்ண முடியல ஒரு சின்ன வார்த்தை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ரொம்ப ஒரு 3 வருஷம் ஆச்சு. எதிர்பார்த்து நான் சொல்லிட்டே இருந்தேன், ஏன் அப்படி நினைக்கிறேன், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். உண்மையா சொல்லணும்னா அது யதார்த்தமா கிடைச்சிருக்கு. ரொம்ப ப்ரௌடா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஏன்னா சார் அவ்வளவு ஒரு லீடிங் வெல்னஸ் கோச்சுங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 17 வருஷமா மோர் தென் 50 lakh பீப்புள் வந்து ஹெல்த்தியா வெல்த்தியா வச்சிருக்க பீப்புள் அத ஒரு கோச். அது மட்டும் இல்லாம இந்தியாவில கிட்டத்தட்ட 8 பொசிஷன் இருக்காரு. வேர்ல்டு வைடு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 50 பிளேஸ் உள்ள இருக்கிறாரு. இந்த மாதிரி கோச்சஸ் வந்து நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி கோச்சஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இன்னும் ரேர். அதனால இந்த எஜுகேஷன்ஸை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிச்சிங்கன்னா எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோ, இப்போ நியூவா ஜாயின் பண்ணிக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன ரிசல்ட்ஸ் தான் வந்தீங்களோ அது 100% கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரம் தான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எங்களோட சீனியர் கோச் வந்து நான் வெல்கம் பண்றேன் நானு. ஸோ ஹெல்ப் மீ வெல்கம் அவர் சீனியர் வெல்னஸ் கோச் மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார் ஆன் தி ஸ்கிரீன். Okay, very good. Very good. Congratulations. Big round of applause.